அன்றைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் திருப்பலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. 3 காரியங்கள் சொல்றார். எல்லாரும் என்ன பாருங்க, 3 காரியங்கள். இந்த 3மே எங்கதான் இருக்கு? 3மே நம்ம கிட்ட தான் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க? கண்ணு, காது, ENT தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ENT என்ன சொல்லுங்க? ஏர், நோஸ், த்ரோட். காது, மூக்கு, தொண்டை. இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மருத்துவத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணு, சொல்லுங்க, கண்ணு, காது, எங்க போயிட்டாரு? கண்ணு, காது, இருதயம். இது ஆவிக்குரிய நிலையில இது 3 எப்படி இருக்கணும் சொல்லுங்க? காதுள்ளவன் எதை கேட்க கடவன்? கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். 24 hours. அது இல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது காதோட போயிடக்கூடாது. எங்க வரணும்? அது இருதயத்துக்கு வரணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், உங்கள் இருதயம், இது 3 சரியா இருந்துச்சுன்னா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கும். இது 3 சரியில்லைன்னா அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தாலும் அது உங்களுக்கு தான்ன்றது தெரியவே தெரியாம போயிடும். அல்லேலூயா. இப்ப அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த ஆசீர்வாதத்தை ஒரு வேதாகமத்தினுடைய பரிசுத்தவான், பரிசுத்த வாட்டி வாழ்க்கையில அது எப்படி விளங்குனது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாருக்கும் நடந்ததாக அதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்கும் அது நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் எண்ணத்தோடும் நீங்க கேட்கணும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிற இடத்தெல்லாம் நீங்க தெளிவான புரிஞ்சுக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழி அருகே, அதாவது எகிப்துக்கு போகிற அந்த வழி. ஆபிரகாம் பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு அந்த வழியாகத்தான் போனான். யாக்கோபுடைய குமாரர்கள் பஞ்ச நாட்கள்ல ஆகாரம் வாங்குவதற்கு அந்த வழியாகத்தான் எகிப்துக்கு என்ன செய்தார்கள்? போனார்கள். அது எகிப்துக்கு போகிற வனாந்திர வழி அல்லது பெயர் சபாவின் வனாந்திரங்கள் என்று அழைக்கப்படும். இப்ப அவர் எங்க பார்க்கிறாரு கர்த்தருடைய தூதனானவர்? நல்லா சொல்லுங்க. நீரூற்றாண்டையில பார்க்கிறார். இந்த அம்மா தாகமா இருந்துச்சா? இந்த அம்மாவுக்கு அப்ப தாகம் இருந்துச்சா? தாகமே இல்லை. அந்த அம்மா எங்க ஓடி போறாங்க? எங்க ஓடி போறாங்கன்னு தெரியல, ஆனா எங்க இருந்து வராங்கன்னு தெரியும், எங்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து இன்றைக்கு நம்மை ரட்சித்தவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்காவிட்டால் எங்கிருந்து வந்தோன்னு தெரியும், ஆனா எங்க போறோன்னே தெரியாம போயிட்டு இருந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லி கூப்பிடுறார் பாருங்களேன். சாராலும் இந்த அம்மாவை அடிமை பெண்ணுன்னு தான் சொல்ற. ஆபிரகாமும் சந்திக்க வந்த தேவனும் அடிமை பெண் தான் சொல்ற. இப்ப இவ இருக்கிற இந்த இடத்துல ஒருபோதும் இவளுக்கு சுதந்திரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, இருக்கிற இடத்துல ஒருபோதும் சுதந்திரம் இல்லை. இப்ப ஓடி வந்தது நியாயமா அநியாயமா சொல்லுங்க? சொல்லுங்க. நியாயமா? நியாயமான காரியம். ஓடி வந்தது நியாயமான காரியம். ஆனாலும் திரும்ப அனுப்புகிறார். ஆனாலும் திரும்ப வாசிச்சு பாருங்க இந்த பகுதி. இது 16வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. திரும்ப அனுப்புறார். நீ போய் அவள் கைக்கு கீழே என்ன செய்? அடிமையாயிருன்னு சொல்றாரு. எப்படி இருன்னு சொல்றாரு? என்ன கொடுமை பாருங்க. சாரால் சொல்லிட்ட ஓகே ஏத்துக்கலாம், ஆபிரகாம் சொல்லியாச்சு ஓகே ஏத்துக்கலாம். ஆண்டவரே நீங்க எப்படி சொல்லலாமா? நீங்க சொன்னது மட்டும் இல்ல, திரும்ப போய் எப்படி இருக்க சொல்றீங்க? அடிமையாருன்னு சொல்றீங்களே, இப்படி சொல்லலாமா? பல சமயத்துல பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பேசும்போது
ஆண்டவர் பேசுறது நமக்கு பிடிக்காது. நமக்கு பிடிக்காத மாதிரி தான் என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பாஸ்ட் என்ன புத்திர மாதிரி பேசிட்டாரு, என்னையே என்ன செஞ்சிட்டாரு, சுட்டி காட்டி பேசிட்டாருன்னா சில பேர் கோச்சிட்டு சபையை விட்டு சபை போறவங்களா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசும்போது எல்லா சமயத்திலையும் அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக உன்னுடைய எதிர்கால விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள்ளாக உன்னுடைய எதிர்கால அடிமைத்தலையினுடைய விடுதலை இருக்கிறது. சுதந்திரமான சுவாச காற்று அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. சும்மா பேசுறோம்ல, வார்த்தைக்கு கீழே நீ போய் அடிமையாயிரு, அடங்கிருன்னு சொல்லி சொன்னவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கல. கேட்டாங்களா? இதை கேட்டாங்களா? போறேன் உங்க வார்த்தையின்படி, எவ்வளவு காலம் நாங்க இருக்கிறது சொல்லுங்க, திரும்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எதை கேட்டாங்களா? எதுவுமே. ஆண்டோடைய வார்த்தையின்படி இந்த என்ன செய்யறாங்க, அவருடைய வார்த்தையின்படி வராங்க. புரிஞ்சுக்குங்க. இந்த அம்மாவை எங்க சந்திக்கிறாரு, நல்லா சொல்லுங்க, நீரூற்றாண்டையில சந்திக்கிறாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு நீரூற்று தேவையா? நீரூற்று தேவையில்லை. ஆனாலும் தற்காலத்திலே தேவையில்லாத ஒன்றை அவர் காண்பித்து கொடுக்கிறார். உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின நீரூற்று இதுதான், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அவளுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆனா அவளுடைய கண்ணு சரியில்லை. ஆனா பெருசா பேச்சு மட்டும் இருக்கு. என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவருக்கு என்ன பேர் வைக்கிறா? நீர் என்னை காண்கிற தேவன் பேர் வைக்கிறார். யாருக்கு பேர் வச்சா சொல்லுங்க? தேவனுக்கு வச்சாலா, அந்த ஊற்றுக்கு பேர் வச்சாலா? 14வது வசனத்தை வாசிங்க. யாருக்கு பேர் வச்சா? துறவுக்கு பேர் வைக்கிறா. எதுக்கு பேர் வைக்கிறா? துறவுக்கு. இன்னைய வரைக்கும் அதுக்கு பேர் என்னவா? லாயிரோய், நீர் என்னை காண்கிற தேவன். அப்ப அவளுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், என் தாகத்தை கண்டவர், என் அங்கலாய்ப்பை கண்டவர், என் தாகம் தீர்க்கும்படியாக எனக்காக ஆல்ரெடி, நல்லா கவனிங்க, வனாந்தரத்துல ஓடி வந்துட்டு இருக்கிறா. கவனிங்க, வனாந்தரத்துல ஓடி வந்துட்டு இருக்கிறா. 2வது முறை அவ ஓடி போகும்போது அவ கையில என்ன இருக்குன்னு வாசிச்சு பாருங்க. 21வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அலைந்து என்ன கவனிங்க, ஆபிரகாம் கொடுத்த அப்பமும் தண்ணீரும் இப்ப இருக்கு. 2வது முறை போகும்போது, முதல் முறை போகும்போது என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஐயோ என் பிள்ளை, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்களேன், இந்த ஆகாரை அவள் பிறப்பதற்கு முன்னதாகவே அவளுக்கானவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கான ஆசீர்வாதங்கள் நம்முடைய அப்பா அம்மா பிறப்பதற்கு முன்னதாக, நம்முடைய தாத்தா பாட்டி பிறப்பதற்கு முன்னதாக, ஏன் நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் பிறப்பதற்கு முன்னதாக, இன்னும் சற்று கூடுதலாக சொல்ல போனால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் முன் குறித்திருக்கிறார் நம்மை. அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே இன்றைய என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அன்றே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அது தெரியாததுனாலதான் நான் என்ன செய்யல, நம்பிக்கையோட விசுவாசத்தோட என்னால வாழ முடியல. நாளைக்கு எதிர்கால பயத்தோட தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் நாளைக்கு இல்ல, நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இன்றைய வாழ்க்கைய இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக உனக்கு வேண்டியவைகளை அவர் என்ன செஞ்சிட்டாரா? ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரா? இல்லையா சொல்லுமா? இந்த ஆகார் புறப்பட்டு வரும்போது தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஒரு நாள் என்ன செய்வா? வனாந்தரத்துக்கு வருவான்னு தெரியும். வனாந்தரத்துல ஓடி வரா. இப்ப இந்த ஊற்றை கையில் எடுத்துட்டு யார் வரா எதிர்கொண்டு? புரியுதா உங்களுக்கு? தேவதூதனானவர் அந்த வனாந்தரத்துல, வறட்சியற்றதான நீர்த்துளிகள் அற்ற வனாந்தரத்துல
பசுமையான ஒரு மரத்தையும் காண முடியாத அந்த வனாந்தரத்துல இப்ப எதை எடுத்துட்டு வர்றாரு? இந்த காட்சியை நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க. 4 ராஜாக்களை ஜெயித்து ஆபிரகாம் திரும்பி வரும்போது இதே இயேசுவானவர் மெல்கிசேதேக் பிரதான ஆசாரியராய் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் என்ன செய்யறாரு? படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? நான் ஏதோ படிக்காத ஆள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நீங்க பார்க்கும்போது நான் குர்ஆன்ல இருந்தெல்லாம் பேசல, பைபிள்ல இருந்து தான் பேசுறேன். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமே ஆசீர்வதி. தெரியுமா உங்களுக்கு? நான் வறண்டு போன சூழ்நிலையில, கண் இருண்டு போனதான சூழ்நிலையில, 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு திரும்பி வர பலனற்று இருந்ததான அந்த சூழ்நிலையில இந்த ஆபிரகாம ஆண்டவர் வந்து என்ன செய்யறார்? சந்தித்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறார். போன ஜீவன் அவனுக்குள்ள திரும்பி வந்தது போல இருந்தது. அதை போலத்தான் இந்த இடத்துல கிணற்ற, இந்த ஊற்றை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன செய்ய, இது உங்களுக்கு அவர் அதிசயமானவருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான காரியம் இல்ல. உங்களுடைய உள்ளான மனக்கண்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவள் வருகிற வழியில இவர் எதை வச்சுட்டு நிக்கிறார்? நீரூற்ற வச்சுட்டு. இப்படியே நீரூற்ற வச்சுட்டு உங்களுக்கு புரியல. பிலேயாம் தீர்க்கதரிசி ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடு கூட அவருடைய வார்த்தையை மீறி ஐஸ்வர்ய மயக்கத்தினாலே பாலாக் ராஜாவினுடைய அழைப்பை ஏற்ற என்ன செய்யறா? புறப்பட்டு போறான். இந்த வழியா தான் அவன் வருவான்னு சொல்லி அந்த வழியில இதே கர்த்தருடைய தூதனானவர் எதை வச்சுட்டு நிக்கிறார்? பட்டயத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு எதை வச்சுட்டு நிக்கிறாரு? நீரூற்ற வச்சுட்டு நிக்கிறார். இப்ப நீரூற்ற வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல நீரூற்றாண்டையில சந்திச்சு அடுத்த சில வாக்கு தத்தங்களை அவர் சொல்றாரு பாருங்களேன். 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இப்ப இந்த கிணத்துக்கிட்ட பேசுறார். நல்லா கவனிங்க. இந்த கிணற்றுக்கிட்ட யார சந்திச்சிட்டாரு? ஆகார. அத சொல்லுங்களேன். இதே மாதிரி கிணத்துக்கிட்ட புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் சந்திக்கிற யார் சொல்லுங்க? சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வரத்துக்கு முன்னாடி இயேசு வந்தாரா, இல்ல இயேசு வரத்துக்கு முன்னாடி சமாரிய ஸ்திரீ வந்தாங்களா? இயேசு வரத்துக்கு முன்னாடி சமாரிய ஸ்திரீ வந்துட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? அதை போலத்தான் இந்த காட்சியை பாருங்க. எங்க இருக்கிறாரு? அந்த துறவாண்டையில இருக்கிறாரு. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? தாகத்தோட வராங்க. வந்த இடத்துல ஆண்டவரும் இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க. டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. நீ எங்க இருந்து வர, ஏன் வர, எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா? அவரு தான் கரெக்டா சொல்றாரு. சாராயின் அடிமை பண்ணாகி ஆகாரேன்னா அப்ப A to Z அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனாலும் டீட்டெயில்ஸ் கேட்கிறாரு. கேட்டு இப்ப சொல்றாரு 10வது வசனத்துல பாருல, உன் சந்ததி எப்படி இருக்குமா? உன் சந்ததி, உனக்கு ஒரு சந்ததி உண்டாயிருக்கும். ஆகாரே, உனக்கு ஒரு சந்ததி உண்டாயிருக்கும். எதை பத்தி பேசுறாரு? நிகழ்காலத்துல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு நடக்க இருந்த காரியத்தை பேசுகிறார். இல்லையா? சொல்லுவோமா? இன்றைக்கு நிகழ்காலத்துல நிர்கதியாக நிறை மாத கர்ப்பிணியாக யாருமற்ற வனாந்தரத்துல நிற்பது போல நீ நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சூழலில நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு உனக்கு வரப்போகிற மகிமையை பற்றி, நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு உனக்கு வரப்போகிற சந்ததியின் மேன்மையை பற்றி ஆண்டவர் பேசும்போது இந்த சூழல்ல உன்னால என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. நிறை மாத கர்ப்பிணி நிற்கதியா நிக்கிறா, யாருமற்ற வனாந்தர பகுதி. ஆண்டவர் சந்திச்சு சொல்றாரு, உனக்கு ஒரு சந்ததி உண்டாயிருக்கும். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. பெண்ணு கர்த்தருடைய தூதனானவன் அவரை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். அல்ல கவனிங்க, இந்த அம்மா எப்படி வருது சொல்லுங்க. முதல் சந்திப்புல வயிற்றுல இஸ்மவேலை சுமந்துட்டு வரா. பிறக்க போறது இஸ்மவேலான்னு இந்த அம்மாவுக்கு என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா பொண்ணான்னு
தெரியவே தெரியாது, எங்க போறோன்னு தெரியாது, எல்லாமே கேள்வி, எல்லாமே கேள்வி. வாழ்க்கை வனாந்தரமானது மாத்திரமல்ல, வாழ்க்கை இருண்டு போனது. 1000 கேள்விக்குறிகள் இந்த அம்மா சுற்றில இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலையில சொல்ற, உனக்கு நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ பெறப்போறது ஒரு பையன், ஒரு குமாரனை நீ என்ன செய்ய போற, பெறுவாயின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு பாருல, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே என்ன பேர் வை. அவனுக்கு பேரை முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டார், பிறக்கிறதுக்கு முன்னதாகவே பிறக்க போறது ஆணுன்னு சொல்லி அவனுக்கு பேரை வைக்க சொல்லி ஒரு பேரை என்ன செஞ்சிட்டாரு. அந்த பேருக்குள்ளேயே ஒரு பெரும் வாக்குத்தத்தம் இருக்கு. இஸ்மவேல் சொல்லாலே என் அங்கலாய்ப்பை கேட்டவரே என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுமா. அந்த பேருக்குள்ளேயே தேவன் தம்மை வைத்திருந்தார். அந்த பேருக்குள்ளே ஜெபங்களை கேட்கிற தம்மை அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் அந்த பேருக்குள்ளே இருக்கிறார். முதல் காரியம், ஒரு ஊற்றை காண்பிச்சிட்டார், இது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட. இரண்டாவது காரியம், ஒரு பெரும் சந்ததியை காமிச்சிட்டார், ஒரு பெரும் நூற்றாண்டுக்கு அப்புறம் நடக்க போதை காமிச்சிட்டாரு. மூணாவது காரியம், இப்ப நீ எப்படி இருக்கிற, கர்ப்பிணியா இருக்கிற, உனக்கு பிறக்க போறது பையன்னு சொல்லிட்டார். உனக்கு பிறக்க போது பையன்னு சொல்லிட்டாரு. நாலாவது, அவனுக்கு பேரையும் சொல்லிட்டாரு. அஞ்சாவது, அடுத்த வாசிங்க. அவன் எப்படி இருப்பான், துஷ்ட மனுஷனா இருப்பான். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், எல்லாருக்கும் எதிராக. இப்ப பிறக்கிறது பையன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவனுக்கு பேர் வச்சது மட்டும் இல்ல, அவனுடைய ஒட்டுமொத்தமான லைஃபையும் சொல்லிட்டார், வாழ்க்கையவே சொல்லிட்டாரா இல்லையா? எத்தனை விதமான வாக்கு தத்தங்கள் சொல்லுங்க. நீரூற்று, சந்ததி, குமாரன், இஸ்மவேல், வாழ்க்கை. 5 விதமான வாக்கு தத்தங்களை அழகா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டு இப்ப நீ எங்க போட்டாரு, திரும்பி போன்னு இவ்வளோ வாக்கு தத்தங்களையும் நீங்க எனக்கு கொடுத்து நான் இன்னும் அடிமையா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு திறமைகள், எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள். இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்த பிற்பாடு இன்னும் நான் அடிமையா? எலியா கேரி தாற்றண்டையில ஒளிந்திருந்து அப்படி உள்ளத்தினுடைய வெறுக்க, ஆண்டவரே வானத்தை அடைச்ச பிற்பாடும் நான் இன்னும் ஒளிஞ்சிருக்கிறேனே, எவ்வளவு பெரிய அற்புதத்தை என் மூலமா நீங்க செஞ்சிருக்கிறீங்க. வானம் அடைக்கப்பட்டாயிற்று, மழை வரல, பனி வரல, ஊரே உலகமே என்ன தேடுது. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உலகத்துக்கு கண்ணுக்கு காட்டாதபடிக்கு என்ன ஒளிச்சு வச்சுட்டீங்களே. என்னையா, ஒரு விளம்பர வெளிச்சம் எனக்கு இல்ல, ஒரு புகழ் வெளிச்சம் எனக்கு இல்ல, 4 பேருக்கு முன்னால ஒரு அறிமுக வெளிச்சம் எனக்கு இல்ல. சாதாரண ஒரு மனுஷனை கூட ஓரளவுக்கு 4 தெருவுக்கு தெரியுது. ஆனா என்ன 4 மனுஷாளுக்கு கூட 2 காக்கா, 4 காக்கா மட்டும் காக்கான்னு என்ன பண்ணு, டெய்லி வந்து என் பேச்சு கா விட்டு என்ன செய்யுது போதுன்ற மாதிரி ஒரு சூழலில் அவங்க என்ன செய்யறான். அவ்வளோ ஒரு சூழலை, எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உடைய லைஃப்ல நீ கடந்து போகிறதானே இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்றைக்கும் கையில இருக்குதா? கவலைப்படாத. இன்னைக்கு ஆபிரகாம் உன்னை அடிமை என்று சொல்லலாம், சாராள் உன்னை அடிமை என்று சொல்லலாம், ஏன் ஆண்டவரே கூட உன்னை போய் அடிமையா இருந்து சொல்லலாம். ஆனா ஒன்று தெரியும், ஒரு நாள் வரும் அந்த வாக்கு தத்தம் பிரசவிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வயிற்றுல இருக்குது, இன்னைக்கு எங்க இருக்குது? அந்த இஸ்மவேல் வயிற்றுக்குள்ள இருந்தது போல ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் உன் மனசுக்குள்ள இருக்கு. அது பிரசவிக்கும் போது வனாந்திர வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. அது பிரசவிக்கும் போது இப்போது உன்னை அற்பமாக பார்க்கிற கண்கள் எல்லாம் உன்னை அற்புதமாக பார்க்கும். ஹல்லேலூயா. இப்ப வயிற்றுல சுமந்துட்டு போறா நாச்சியார் அப்படி சொல்லிட்டா, ஆபிரகாம் அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக கற்பத்தை கலைச்சிட முடியுமா என்ன? கனவை தொலைச்சிட முடியுமா என்ன? உலகம் ஒண்ணு அற்பமா பார்க்குதுங்கிறதுக்காக உடைய நம்பிக்கை இழந்து விடாத, உடைய விசுவாசத்தை இழந்து விடாத, உடைய கனவை
தொலைத்து விடாத. அவளுக்கு கற்பத்தில் இருந்தது போல உன் மனதுக்குள்ள விருப்பங்களை வைத்துக்கொள். கர்த்தருடைய மன விருப்பங்களின்படி உனக்கு தந்துள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப எங்க போயிட்டா? திரும்பி அங்க போயிட்டா. இப்ப 21வது அதிகாரத்துக்கு நாம் எடுக்கலாம். 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சிங்க, அதை மீண்டும் வாசிங்க. நீங்க எப்ப எழுந்திருக்கிறாரு? நல்லது செய்ய காலையில வச்சா பரவாயில்ல, விடிஞ்சதும் விடியாததும் துரத்தி விடுறதுக்கு என்ன செய்யற? பேருக்கு ஒரு அப்பம். நல்லா கவனிங்க, பேருக்கு அப்பங்கள் இல்ல, அப்பம். a bottle of water, ஒரு பாட்டில் தண்ணீர். நினைச்சு பாருங்க. பையன் எத்தனை வயசு தெரியுங்களா? 15 வயது பையன். அந்த பையனுக்கு, அதாவது ஈசாக்கு பிறந்த போது அந்த பையனுக்கு என்ன வயசு தெரியுமா? 13 வயது. நீ வாசிச்சு பாருங்க, வாசிச்சுனா தெரியும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 17:25. 13 வயதாயிருந்தான். இப்பொழுது 21வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 29 8வது வசனம். 21:8. எந்த பிள்ளை? சாராளுக்கு ஒரு குமாரன் ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் பேரு ஈசாக்கு. இப்ப அது பால் மறக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமே வச்சுங்க. நம்ம பாஷையில 2 வருஷம் வச்சா 13 2 எவ்வளோ? 15. அப்ப எத்தனை வருஷம் அடிமையா இருந்திருக்கிறா? 15 ஆண்டுகள் எப்படி இருக்கிறா? அடிமையா இருக்கிறா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 25 வருஷம் அவன் எப்படி இருக்கிறான்? பிள்ளை இல்லாம இருக்கிறான். ஆனா 25 வருஷம் வாக்கு தத்துவம் இல்லாம இருந்தானா? 25 வருஷம் வாக்கு தத்துவம் இருந்துச்சு. ஆனா 25 வருஷமும் பிள்ளை இல்லாதவனா இருந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவங்களை நடத்தி வந்திருக்கிற இந்த காலத்துல வாக்கு தத்துவம் மட்டும்தான் இருக்குதா? பயப்படாதீங்க. வாக்கு தத்துவத்தை மட்டும் வச்சுக்கீங்க, அதை மட்டும் விட்டுடாதீங்க. அது நிச்சயமாய் ஒரு நாள்ல அது விதையை போல வெடித்து பிளந்து முளைத்து காய்த்து மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய தாசன் ஊழியத்தை முடிச்சுட்டு இரவுல ஒரு கார்ல போகும்போது வழியில ஒரு வழிப்பறி கொள்ளையன் துப்பாக்கியோட அவர் காருக்கு முன்னாடி நிற்கிறான். கார் நிறுத்திட்டாரு. 2 கையும் அப்படியே உயர்த்திட்டு வெளில வர்றார். எல்லாத்தையும் வாங்கிட்டான், கார் சாவி எல்லாம் வாங்கிட்டான். ஆனா அந்த பைபிள் மட்டும் அவர் கையில வச்சிருக்கிறார். இது மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா, இதெல்லாம் நீ எடுத்துக்கப்பான்னு கேட்காமலே எல்லாம் என்ன செய்யறாரு? கொடுக்குற. இவனுக்கு ஒரு சந்தேகம், ஏதோ சம்திங் ராங். இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுக்குறான், இது மட்டும் என்ன செய்ய மாட்டேன்றா? கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லி அதையும் அவர் கையில இருந்து என்ன செய்யறான்? கூட்டிட்டு போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஊழியனாக மாறி எந்த ஊழியக்காரன்ட்ட கொள்ளை அடிச்சானோ அந்த ஊழியக்காரன் என்ன செய்யறா? பாக்குறா, அன்னைக்குதான் இந்த பைபிள்ல தான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் எல்லாமே இதுல தான் இருந்திருக்கு, இந்த பைபிள்ல தான். அன்னைக்கு இந்த புஸ்தகத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் கொள்ளை அடிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்காது? மாறி இருக்காது. அல்லேலூயா. உலகத்தினுடைய எல்லா கொள்ளை பொருளை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தைகள் மேலானவைகள். ஆகையினால் தான் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை அதிகமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் பிரசங்கத்தை தொடங்கவே இல்லை. டைமை பார்த்தா இதுதான் எனக்கு 2 முள்ளு கொடுக்கப்பட்ட, பவுலுக்காவது 1 கொடுக்கப்பட்டு எனக்கு எத்தனை இருக்கு? எப்படி நான் முடிக்கிறது? ஒவ்வொரு பிரசங்கத்தையும் முடிக்க முடியாமலேயே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? இடைநிறுத்தம் செய்யறேன். இப்ப என்னாச்சுன்னா 21வது அதிகாரம் வாசிங்க. இந்த டிசம்பர் மாசம் முழுக்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிறுவ நிகழ்ச்சி இருப்பது போலவே நீங்க நினைச்சீங்க. 21வது அதிகாரம் 14வது வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. பெயர் சபாவின் ஏன் அலைஞ்சு தெரிஞ்சா? ஓடி போக வேண்டியதானே? ஏன் அலைஞ்சு தெரிஞ்சா? வழி தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல,
ஏற்கனவே அவ போற வழிதான் சூருக்கு போகிற வழின்னு தெளிவா தெரியும். அதே வழியில தான் வரா. ஆனா திரும்பி பார்த்துட்டு வரா. ஒரே ஒரு அப்பத்தையும் ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்த நம்மால் எப்படியாவது என்ன செஞ்சிருவான், எப்படியா வந்துருவான். இந்த வழியா வரானா அந்த வழி. தூரத்துல ஒரு நாய் தெரிஞ்சா கூட யாராதான் தெரியுது. யோசிச்சு பாருல. ஏன்னா ஆபிரகாமுடைய அன்பாவை எப்படி நீங்க வாசிச்சு பாருல. 16வது அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதி வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. ஆகார் பெற்ற குமாரனா, நல்லா படிங்க. தன் குமாரன், அந்த வார்த்தை கவனிங்க. என்ன குமாரன்? தன் குமாரனுக்கு அவன் என்ன வைக்கிறான்? யாருங்க பேர் வைக்கணும்? யாருட்டு ஆண்டவர் சொன்னார்? ஆகார்ட்டு தானே பேர் வைக்க சொன்னாரு. வச்சது யாரு? நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு முந்திட்டு, இது ஏன் பையன், நான் தான் பேர் வைப்பேன்னு பேர் வச்சது யாரு? பேர் வச்சோம் சோறு வச்சானா? ஹலோ, பேர் வச்சானா இல்லையா? இதெல்லாம் அது நம்பிடுச்சு. இதெல்லாம் அந்த அம்மா ரொம்ப நம்பிடுச்சு. ஆபிரகாம் என்ன செஞ்சுட்டான்? ரொம்ப நேசிச்சுட்டான்னு. ஆனா 21வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி வாசிங்களேன். என் குமாரனாகி ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. இந்த வார்த்தை அவள் அலைந்து தெரிய வச்சது. ஒவ்வொரு திசையும் திரும்பி அவன் வந்துருவான். என்ன ஆபிரகாம் தன் மகன் சொன்னானே, அவ்வளவு நேசிச்சானே. அவர் என்கிட்ட வரும்போதெல்லாம், என் கூட பேசும்போதெல்லாம் அவர் வார்த்தையில அளவற்ற அன்பு இருந்துச்சு. அவர் வார்த்தையில உயிர் இருந்துச்சு. அவருடைய வார்த்தையில உறவு இருந்துச்சு. வார்த்தையில உரிமை இருந்துச்சு. அதனால தானே என் பையனை பார்த்து சொல்லி வளர்த்த, நீதான்டா சிரேஷ்ட புத்திரன், நீதான் தலைமகன், உனக்குத்தான் எல்லாம், அப்புறம் தான் மற்றவங்களுக்குலான்னு என் பையனுக்கு சொல்லி வளர்த்தேனே. அவன் வினவு தருகிற 15 வருடம், 15 வயசு பையன், அவனுக்கு எல்லாம் தெரியுது. இப்ப எப்படி என் பையன் கிட்ட நீ சுதந்திரவாளி அல்ல, அடிமை என்று எப்படி என் பையன் நான் சொல்லுவேன்? அதை சொல்றதுக்கு முன்னாடி அவன் செத்தாலும் பரவாயில்ல, செத்து போயிட்டோம். ஒரு தாயோடைய மனசு வருவா. ஒரு மனிதனை நம்பி அலைந்து திரிகிறார். ஒரு மனிதனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வருவான். இந்த தண்ணீர் தீர்வதற்கு முன்னதாக வருவான், இந்த அப்பு தீர்வதற்கு முன்னதாக வருவான். எல்லாம் தீர்ந்து போச்சு, துருத்தியில தண்ணி இல்லை. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, 15ஆம் வசனம். பிள்ளை ஒரு செடியின் கீழே. இதுல நீங்க பார்த்தா என்ன கைக்கு வந்த மாதிரி தானே தெரியுது உங்களுக்கு. அந்த வாலிபன் வனாந்தரத்தினுடைய அந்த வெயில்ல, கிட்டத்தட்ட 15 வயது சிறுவன் வனாந்தரத்தினுடைய வெயில்ல மயங்கிட்டான். இப்ப தொண்டை வறண்டு போச்சு, கண்ணு இருண்டு போச்சு, இதுக்கு மேல நடக்கவே முடியல. அம்மா பேசுற எதுவுமே அவன் காதுல உள்ள. செடிக்கு கீழே என்ன செஞ்சுட்டா? விட்டுட்டு அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப முடிவு பண்ணிட்டா, பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த அம்மா மாதிரி ஒரு படு மோசமான மற்ற ரகமான ஒரு அம்மாவை உலகத்துல நீங்க எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்த்திருக்க முடியாது. அந்த வனாந்தரத்துல தானே நீரூற்று இருந்துச்சு. அந்த வனாந்தரத்துல தானே உன் சந்ததியை பற்றி ஆண்டவர் பேசினார். அந்த வனாந்தரத்துல தானே ஒரு பையன் பிறப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த வனாந்தரத்துல தானே அங்கலாய்ப்பு ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லி இஸ்மவேல்னு பேர் வைன்னு சொன்னாரு. அந்த வனாந்தரத்துல தானே அவனுடைய வாழ்க்கை இருக்கும், அவன் துஷ்டனா இருப்பான்னு சொல்லி சொன்னாரு. இவ்வளவுத்தையும் எந்த வனாந்தரத்துல தான் சொன்னாரு. அந்த வனாந்தரத்துல வந்த உடனே, 2வது முறை வந்த உடனே இத்தனையும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா? இத்தனையும் வரலனாலும் அட்லீஸ்ட் ஒன்னே அவனுடைய ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். வந்துச்சா? வரல. இந்த அம்மா முடிவு பண்ண, பிள்ளை சாகர. என்னங்க பேர் வச்ச ஆண்டவர், மீண்டும் சொல்றேன், அவன் வேணா பேர் வச்சுட்டு சோறு வைக்காம விட்டுருக்கலாம். ஆனா பேர் வச்ச ஆண்டவர் இவன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் அவனுக்கு ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் சொல்லி இந்த அம்மாவுக்கு புரிய வச்சாரு. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உன் கண்ணுக்கு நான் காட்டி கூட, என்னை காண்கிறவரை நானும் இடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீ எனக்கு பேர் வச்சு ஆகோன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்ப என்ன பண்ணிட்டேன்? புள்ள சாகத நான் என்ன செய்ய மாட்டேன். வனாந்தரத்துல வந்த உடனே
ஒரு மனுஷன் மேல உள்ள நம்பிக்கையினால வாழ்க்கையில ஒரு விரக்தி வருது. அந்த விரக்தியினால ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட நமக்கு ஒன்றும் இல்லாம போயிடுது. புரியுதா உங்களுக்கு? மனிதன் நம்பாதே, நாசியில் சுவாசமுள்ள மனிதன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் திரள் கூட்ட ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தைகள். உங்களை நேசித்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு ஆழமான சத்தியங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரத்துல வந்துருச்சு. பிள்ளை சகோதரன் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வாசிச்சு பாருங்க, அடுத்து வாசிங்க. அம்பு பாயும் தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங் தூரம். உதாரணத்துக்கு அம்பு பாயுற தூரம் இங்கேருந்து வளர்மதி ஸ்டாப்னு வச்சுங்களேன், நீங்க பஸ் விட்டு இறங்குற தூரம். அவ்வளவு தூரம் இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப பிள்ளை கடைசி மூச்சு விட்டாலும் கடைசி சத்தம் போட்டு அழுதாலும் யாருக்கு கேட்காது, அம்மாவுக்கு கேட்காது. போய் சத்தமிட்டு அழுதால், இத மாதிரி ஒரு முரண்பாடை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்தீங்களா? இந்த அம்மா சத்தம் போட்டு அழுவுதான். யார் சத்தம் தேவனுக்கு கேக்குதா? ஹலோ, இந்த அம்மா சத்தம் போட்டு அழுது. யார் சத்தமா அது காதுல கேக்குது? இந்த அம்மா சத்தமா கேட்கல, தேவனுடைய காதுகள் அது கன்வெர்ட் ஆகி கேக்குது. யாருடைய சத்தமா கேக்குது? பிள்ளைகளே, ஒரு பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, இந்த பூமியில உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி தாயையும் தகப்பனையும் கனப்பண்ணு. உன் தாயினுடைய சத்தத்தை உன் சத்தமாக ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்காக பரிதவிக்கிற, உனக்காக கண்ணீர் விடுகிற உன் தாயினுடைய சத்தத்தை உன் சத்தமாக தேவன் கன்வெர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாரு. தாய் அற்பமா என்னாதே, தாயையும் தகப்பனையும் அற்பமா எண்ணுகளுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும். பிள்ளைகளே, பெற்றோர் என்ன செய்ய, அதையும் கணம் பண்ணுங்க, அதையும் கணம் பண்ணுங்க. அந்த தாய் அவ அழணுன்ற அவசியமே இல்லை. யாருக்காக அழுதாள்? தன் குமாரனுக்காக அழுதாள். ஆனா அவ சத்தத்தை ஆண்டவர் யார் சத்தமா கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்ல புரிஞ்சுங்களேன். சத்தம்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம வாயிலிருந்து புறப்படுறதுக்கு மட்டும்தான் சத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையான சத்தம் எதுக்கு தெரியுமா இருக்கு? உங்க கண்ணீருக்கு சத்தம் இருக்கு தெரியுமா? கண்ணீர் நீங்க கதறி அழுவதனால வருதுன்னு நினைக்காதீங்க. அது ஆண்டோடைய காலை பிடிச்சிட்டு கதறி என்ன செய்யுமா? கண்ணீரின் சத்தம். என்ன சத்தம்? பெருமூச்சின் சத்தம். யாருக்குமே கேட்காம இரவு நேரத்துல தலையணையை நனைக்கிறதான உங்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய காலடியை பிடித்து கெஞ்சுகிறது உங்களுக்கு தெரியுமா? கண்ணீருக்கு சத்தம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சீசன் தன்னுடைய குருவை பார்த்து மெல்லிய சத்தத்தை நான் கேட்கறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னப்ப சிலரை காட்டுக்கு அனுப்பி நீங்க அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, இருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கன்ட்டார். ஒரு வாரம் கழிச்சு போனவங்களாம் வராங்க. ஒருத்தனா வந்து சொல்றாங்க, அங்கே அப்படியே மெல்லிய அந்த ரீங்காரம் எடுக்கிற வண்டுகளுடைய சத்தத்தை கேட்டோம். அப்படி இப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த கடல் அலைகளின் சத்தத்தை கேட்ட, நதியினுடைய இரைச்சல் சத்தத்தை அப்படியே கேட்ட. ஒவ்வொருத்தரா சொல்றான், இல்ல ஒரே ஒருத்தர் சொல்றான், ஐயா பூக்கள் பூக்குற சத்தத்தை நான் கேட்டேன். இதழ்கள் பூவிலிருந்து காற்றிலே மிதக்கிற சத்தத்தை, முழுதந்து வந்து அது பூமியிலே மோதி விழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். விதைகள் பூமியிலே வெடிக்கிற சத்தத்தை, வெடித்து பூமியை பிளந்து முளைக்கிற சத்தத்தை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். கண்ணுக்கே தெரியாத மெல்லிய அணுக்கள் போன்று இருக்கிறதான அந்த உயிரினங்களுடைய அந்த நடக்கிற அந்த நடையின் சத்தத்தை கேட்டேன் அப்படி சொல்லி சொன்னா. உண்மையை சொல்றேனே, இதுதான் மெல்லிய சத்தம். இதெல்லாத்தோடவும் துல்லிய சத்தம் நம்முடைய கண்ணீரிலே இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து இங்க, இதோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். நீதி அடுத்த வாரம் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நடத்துறேன். தேவதூதன் எங்க இருந்து கூப்பிடுறாரு? முதல் சந்திப்புக்கு ரெண்டு சந்திப்புக்கு வித்தியாசத்தை சொல்லுங்க. முதல் சந்திப்பு எங்கிருந்து? முதல் சந்திப்பு இப்ப எனக்கும் செல்வத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வச்சுங்க. நான் அவரை கண்ணால பாக்குறேன், அவர் என்ன கண்ணால பாக்குறேன். என்னை கண்டவரை நானும் கண்டேன்னா அப்ப பாக்குற தூரத்தில் தான் வந்திருக்கிறார்.
ரொம்ப பக்கத்துல இருந்திருக்கிறார், ரொம்ப பக்கத்துல. ரெண்டாவது அண்ணாந்து பார்க்கிறார். கலிலேயரே, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? வானத்துல என்னதான் தெரியுது? இப்ப அங்கங்க மேக கூட்டங்கள் தான். யாரும் தெரியல. இயேசுவே இந்த அம்மா ஏகத்தை பாக்குது, வானத்தை பாக்குது. என்ன சத்தம் எங்க இருந்து வருது? இப்ப பேர் வைக்க முடியுமா? சொல்லுங்க, இப்ப என்ன பேர் வைப்பீங்க? என்னை கண்டவரை நான் இடத்தில் முன்னாடி கிட்ட வந்தவரு இப்ப எட்ட நிக்கிறார். நல்லா சொல்லுங்க, முன்னாடி கிட்ட வந்தவரு இப்ப எங்க நிக்கிறாரு? எட்ட நிக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஏன்னா அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை அவருடைய இதயத்திற்கு நெருக்கமாக நீங்கள் கொண்டு சென்று விசுவாசிக்கிற பட்சத்துல தேவன் எட்டல்ல, அவர் உங்க கிட்ட வந்து நிற்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிட்டு போகும்போது எம்மாவர் சீசர்களுக்கு பக்கத்துல நடக்கிறாரு. இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சது. ஆனா அதை நிறுத்துற உடனே அப்புறம் போகிறவர் போல அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். இப்ப என்னாச்சு தெரியுமா? பக்கத்துல வந்து நின்று இந்த அம்மாவை பார்க்க விரும்பல, இந்த அம்மா கிட்ட வரல. எங்க இருந்து பேசுறாரு? அப்பன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், பாட புத்தகத்தினுடைய அந்த முதல் பக்கத்துல, அது எந்த புஸ்தகமா இருந்தாலும் உள்ள ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுமா? தெரியுமா அந்த வார்த்தைகள்? தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை வரும் பெரும் குற்றம். இப்படிலாம் படிச்சிருக்கிறீங்களா இல்லையா சின்ன பிள்ளைங்க? அப்ப இந்த அம்மா தீண்டத்தகாதவளா? ஆமா, தீண்ட. எப்ப நீ வனாந்தரத்துக்கு வந்த உடனே, ஆல்ரெடி இந்த வனாந்தரத்துக்கு நீ வந்தபோது உனக்கு நீரூற்றை காட்டி, உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சந்ததியை காட்டி, உன்னுடைய குமாரன் பரப்பான்னு சொல்லி அவனுக்கு பேரை சொல்லி அவனுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையுமே உனக்கு நான் அந்த வனாந்தரத்துல சொல்லி கூட, இந்த வனாந்தரத்துக்கு வந்த உடனே நீ ஆபிரகாம் தான் நினைச்ச, என்ன செய்யல நினைக்கல. ஆபிரகாமுடைய வார்த்தையை நினைச்ச. ஆபிரகாம் யோசிப்ப, நல்ல சூடு சொர்ண உள்ள ஆகாரம் இருந்தா தன்னுடைய தோள்களை ஆபிரகாம் கொடுத்த அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் கொடுத்திருக்க மாட்டான். அடிமைத்தனத்தினுடைய உணவு வேண்டாம். ஏற்கனவே நான் தன்னந்தனியலாய் புறப்பட்டு போன போது ஆண்டவனை சந்திச்சு அங்க நீரூற்றி வச்சிருக்கிறார். நீ என்ன எனக்கு பாட்டில் தண்ணி கொடுக்கறது? வேண்டாயான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிருக்கணும்ல. சொல்லுங்க, நியாயமான ஆளா இருந்தா என்ன? ஆண்டவர் எனக்கு எதை வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் எனக்கு நீரூற்றி வச்சிருக்கிறார். ஆபிரகாமே அவருடைய பாட்டிலும் எனக்கு வேணாம், அவருடைய துருத்தியும் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும். ஆனா அதை தூக்கிட்டு இந்த அம்மா என்ன செய்யுது? அதை தூக்கி சுமந்துட்டு வனாந்தரத்துல அலைந்து தெரிகிறார். வெற்று துருத்தி, வெற்று பாட்டில். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வெற்று, இன்றே முடிந்து போகிறதான ஒரு ஆசீர்வாதம் தான். நாளைய தினத்துக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ அலைந்து தெரிகிறாய். நாளைய தினத்துக்கு நம்பிக்கையற்றதான ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ தொடர்ந்து ஓடுகிறாய். ஆனா ஆண்டவர் ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு சந்ததிக்கு, நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை உனக்காக வச்சுட்டு காத்திருக்கிறாரு. கரங்களை தனி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தையை மறந்து பிள்ளை சத்துரு நீ நினைச்சியே, எப்படி உன் மூஞ்சில அவர் முழிப்பார்? எப்படி உன் பக்கத்துல வருவார்? எப்படி உன்னை பார்ப்பார்? முதல்ல உன் பக்கத்துல வந்து நின்று பேசினார்ல, ஏன் வரல உன் பக்கத்துல? இதே மாதிரிதான் கடைசியா ஒரு வசனம், யோவான் 20வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் 20:14. இப்ப 17. எல்லாம் சொல்லுங்க. யாராவது உங்களை டக்குன்னு தொடும்போது don't touch me, என்ன தொடாத அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷாக்கா இருக்குமா இருக்காதா? ரொம்ப நெருக்கம். இந்த முகத்துல நான் மரியாள் அப்படியே பாதத்துல தலைமுடி வச்சு எவ்வளவு நெருக்கமானவன் சொல்ற, என்ன தொடாத. ஏன் சொன்னா தெரியுமா? இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கு சொல்லுங்க? இந்த அம்மா உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்க்க வந்திருக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுச்சு, 3வது நாள் என்ன செய்வேன்? உயிரோட எழும்புவேன். அப்ப உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்க்க வந்த நீ உனக்கு எதை தான் பார்க்கணும்? இங்க வந்த உடனே இந்த அம்மா கேக்குது, அட்லீஸ்ட் பாடியை பார்த்தா போதும். எதை பார்த்தா போதும்? செத்த இயேசுவை பார்த்தா போதும்.
அவருடைய சடலத்தை கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வார்த்தையின்படி உயிர்த்த இயேசுவை பார்க்க வந்த அந்த அம்மா இடையில என்ன ஆயிடுச்சு? அவிசுவாசியா மாறி இப்ப எனக்கு எதை பார்த்தா போதும்? பாடியை பார்த்தா போதும். இப்ப தொட விடுவாரா? ஏண்ட தொட சூட்டி வச்சிருக்கல உள்ள, அதை போய் என்ன செய்? அந்த சீலையை வேணா தொட்டு போய் என்ன செய்யாத, தொடாத. நீங்க நான் சொல்றேன், உங்களை தொட்டு பேசுவோம், உங்களை அணைத்து பேசுவோம், உங்களோடு நெருங்கி நடக்குவோம், உங்க கூடவே இருக்கவும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேற்றுவதற்கும் அவர் உங்க கூட இருக்கணும்னா அப்படியே வார்த்தையை மட்டும். இன்றைய சூழலை உங்களை அடிமையா வச்சிருக்கலாம், இன்றைய சூழலை பற்றாக்குறையினுடைய அடியாழத்தில் இருக்கலாம், இன்றைய சூழலை தேவை மிகுந்த நிலையில இருக்கலாம், இன்றைய சூழலை எதிர்கால பயத்துல என்ன செய்வான்னு சொல்லி இருக்கலாம். எதுக்கும் பயப்படாத, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என் கூட இருக்குன்னு சொல்லு. எப்படி வயிற்றில் இருந்ததானே அந்த குமாரன் பிறந்தானோ அது போல மனசில் இருக்குதானே அந்த எண்ணங்கள் ஒரு நாளிலே அது நிஜமாகவே பிறக்கும். அல்லேலூயா. எழும்போம் தேவ சமூகத்துல எல்லாரும் எழுப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு இதை உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து விரும்பி வாஞ்சித்து கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை தான் எனக்கு, உங்க வார்த்தை தான் எனக்கு வாழ்க்கை ஐயா. யாருமற்ற வனாந்தரத்துல நிற்கதியாய் நின்ற பொழுது உங்க வார்த்தை தானே வனாந்தரத்துல எனக்கு துணையாய் வந்தது. உங்க வார்த்தை தானே இருளிலே எனக்கு வெளிச்சமாக வந்தது. உங்க வார்த்தை தானே நம்பிக்கையற்ற இருதயத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. உங்க வார்த்தையை மாத்திரம் மறந்து விடாதபடிக்கு வனாந்தரத்துல வரும்பொழுதெல்லாம் கடந்த காலகட்டத்துல நீங்க செய்த அந்த காரியங்களை நான் உணர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீது இப்படி ஒரு சூழலில் வந்தபோது கடந்த கால சம்பவங்களை நினைவு கூறுகிறான். ஒரு விசை ஒரு கரடி, ஒரு விசை ஒரு சிங்கம் என்று சொல்லி அவன் நினைவு கூர்ந்தபடினால இப்ப இருக்கிற கோலியாத்தை சாதாரணமா தூக்கி போட்டு ஆண்டவர் போயிட்டே இருந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, கடந்த கால வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த அந்த வெற்றி சம்பவங்களை நினைத்து நினைத்து பார்க்கும் போது நிகழ்கால வாழ்க்கை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா கோலியாத்தையும் கோலியாத் போல விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாண்டமாக உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் பிரச்சனைகளை தேவன் சுக்குநூறாக தவிடுபடியாக மாற்றி போடுவார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். வருகிற வாரம் இந்த செய்தியுடைய இன்னும் ஒரு மேலான தேவனுடைய வெளிப்பாட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. God bless you. ஒரு வாழ்த்துக்கள்.